அந்த காலத்தில் பொதுவாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் அம்பேத்கர் இயக்கங்களையும் சாதிய அமைப்புகளாகத்தான் விமர்சித்துக் கொண்டிருந்தன. சாதியவாதிகளாகத்தான் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையே விமர்சனத்தோடு அணுகினார்கள். அவர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர் இல்லை, அவர் நாட்டு விடுதலைக்காக கவலைப்பட்டவர் இல்லை, அவர் ஒரு குறிப்பிட்ட சாதியின் நலன்களுக்காக மட்டுமே சிந்தித்தவர், செயல்பட்டவர் என்கிற விமர்சனங்கள் 60களில் 70களில் கடுமையாக இருந்தன. அப்படிப்பட்ட காலத்தில் மார்க்சிய லெனினிய அமைப்பிலே இணைந்த தோழர்கள், குறிப்பாக தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள், அந்த கட்சிக்குள்ளே அம்பேத்கரியம் குறித்த விவாதங்களை எழுப்பினார்கள். சாதி என்பது ஒரு மேல் கட்டுமானம் இல்லை, அது அடிக்கட்டுமானம்தான். அது வேர்க்கால் மட்டங்கள் வரையில் பரவி கிடக்கிறது. ஏதோ மேலாக ஒரு சிலர் மட்டும்தான் அதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கருத முடியாது. எனவே அம்பேத்கர் அவர்களை தவிர்த்துவிட்டு இங்கே எந்த இடதுசாரி அரசியலும் எழுச்சி பெற முடியாது. பாட்டாளி வர்க்கம் என்பது சாதியை கடந்து ஒருங்கிணைக்க முடியாத ஒன்று. எனவே சாதிய அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று விவாதிக்கிற அமைப்புகளில் ஒன்றாகத்தான் தாழ்த்தப்பட்ட ஒரு உரிமை சங்கமும் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பிலே தன்னை இணைத்துக் கொண்டவர்களில் ஒருவர்தான் தோழர் ஒஞ்சை அரசன் அவர்கள்.